ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் வெள்ளரிக்காயை பயன்படுத்தி சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மைல்டான காரத்தோட ரொம்ப மனமாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பச்சடி இருந்தால் போதும் சப்பாத்தி பூரிக்கு. வேறு எந்த குருமாவோ சைடிஷோ தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய வெள்ளரிக்காவாக இருந்தால் தோல் நீக்கிடணும். வெள்ளரி பிஞ்சாக இருந்தால் அப்படியே அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின சாம்பார் வெங்காயம் 4, விதை நீக்கி நறுக்கின தக்காளி 1 பீஸ், நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தேவையான அளவு உப்பு, வீட்டில் உரை போட்ட ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கொஞ்சம் பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பர்பான ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிட்டு. பச்சை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட சாப்பிடும்பொழுது ரொம்ப அட்டகாசமாக அசத்தலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.